என்ன பேச போறிய சொல்லுங்க. ஆனந்தி, மகேஷ் சார் நம்மள தேன் நிலவு போக சொல்றதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்கு. இந்தாருங்க, நீங்க இத பத்தி பேசதே கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சதே நான் நீங்க கூப்பிட்டதுவே வரமாட்டேன்னு சொன்னேன். இதுன்னா பேச வேணாம், நான் போறேன். ஆனந்தி, தயவு செஞ்சு கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா? 5 நிமிஷம், அதுக்கு மேல நீ என்ன முடிவு எடுக்கிறியோ எடு. சொல்லுங்க. இது நீ, நான், முத்து, ஜெயந்தி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, கோகிலாவும் சரவணனும் சம்பந்தப்பட்ட விஷயம். நீ இப்ப கீழே பேசின எல்லா வார்த்தையும் ரொம்ப நியாயமானதுதான். நீயும் நானும் தேனிலவு போறதுக்கான மனநிலையிலே இல்ல. கோயில நம்ம பேசின விஷயங்கள் தான் முக்கியம். உன் விருப்பமே இல்லாம நடந்த கல்யாணத்துக்கு தேனிலவை எவ்வளவு பெரிய ஆபத்தம்னு எனக்கு தெரியுது. ஆனா முத்துவும் ஜெயந்தியும் அப்படி இல்ல. அவங்க நம்ம கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இப்படி ஒரு கல்யாணம் என்னைக்காவது நடந்துராதா, நம்ம சேர்ந்துட மாட்டோமான்னு ஏங்கி இருக்காங்க. அது ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பெருசா காட்டிக்காம வாழ்ந்து இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. முத்துவாவது மனசு விட்டு என்ன கட்டிக்க ஜெயந்தின்னு கேட்டிருக்கான். ஆனா ஜெயந்தி அதை கூட கேட்காம குடும்ப சூழ்நிலைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தன் காதல விட்டு கொடுத்து வாழ்ந்து இன்னைக்கு முத்துவோட சேர்ந்திருக்கா. என்னைக்காவது நாம அவங்களுக்காக அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ஜெயந்தி ஆசைப்பட்டு கேட்டு பார்த்திருக்கியா? இன்னைக்கு மறைமுகமா கேட்டது வருஷ கணக்கா அவ மனசுல புதைச்சு வச்சிருக்கிற சின்ன சின்ன ஆசைய. அதுவும் அவங்க சந்தோஷத்தையும் தாண்டி அதுல நாமளும் பங்கெடுத்துக்கணும்னு நினைச்சு கேக்குறா. ஆனா நீ வரலன்னு சொன்னதும் எனக்கு தேனிலவு போறதுல எந்த விருப்பமும் இல்லைன்னு நம்மள மனசுல வச்சுக்கிட்டு பட்டுன்னு சொன்ன பாத்தியா? அது நீ ஜெயந்தி முத்து சந்தோஷத்தை மட்டும் தடுக்கிறது இல்ல, கோகிலா சரவணனோட சந்தோஷத்தையும் தடுக்கிற மாதிரிதான். என்ன பாக்குற? ஜெயந்தி தான் கோகிலா, கோகிலா தான் ஜெயந்தி. ஜெயந்தி மாதிரியே குடும்ப கஷ்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வயசுல கல்யாணம் பண்ணிக்காம அந்த வயசுக்கான ஆசைகளை புதைச்சு வச்சுக்கிட்டு குடும்பத்துல யாருக்கிட்டையாவது சொன்னா அவங்களோட இயலாமையை நினைச்சு வேதனைப்பட்டுருவாங்களோன்னு உள்ளுக்குள்ளேயே போட்டு எல்லா உணர்வையும் புதைச்சு என்னைக்கு கல்யாணம் நடக்கணும்னு விதி இருக்கோ அன்னைக்கு நடக்கட்டும்னு ஒரு மனநிலைக்கு வந்து அப்புறம் கல்யாணம்னு ஒண்ணு நம்ம வாழ்க்கையில இல்லைங்கிற முடிவு எடுத்ததுக்கு அப்புறம்தான் சரவணனுக்கும் கோகிலாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல உங்க அக்காவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு உன் குடும்ப சூழ்நிலை உன்னோட சூழ்நிலை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கோகிலா கூட தான் வாழ்வேன்னு ஊரை விட்டு வந்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன், கோகிலாவுக்கு ஒரு நல்ல புருஷன் சரவணன். இப்படி உணர்ச்சிகளை நமக்காக உனக்காக கட்டுப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிற அவங்க 2 பேருக்கும் தேன் நிலவுங்கிறது எவ்வளவு முக்கியம்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு ஆனந்தி. நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையால அவங்க சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது. இந்த தேன் நிலவை ஒரு சந்தர்ப்பமா வச்சுக்கிட்டு கோகிலாவையும் சரவணனையும் நாம சேர்த்து வைக்கணும். அதுக்கு நாம ஏற்காடு போய் தான் ஆகணும். நம்ம 4 பேருக்கும் எல்லா ஏற்பாட்டையும் செய்யற மாதிரி சரவணனுக்கும் கோகிலாவுக்கும் மகேஷ் சார் எல்லா ஏற்பாட்டையும் செய்வாரு. நீ சமாதானம் மட்டும் சொல்லு. நான் யார் உணர்வையும் மதிக்காதவ இல்ல. ஜெயந்தி அக்காவுக்கும் கோகில் அக்காவுக்கும் மனசுக்குள்ள அம்புட்டு ஆசை இருக்குதுன்னு எனக்கும் தெரியும். அவங்க கிட்ட எனக்காக உங்க சந்தோஷத்தை தொலைச்சிடாதேன்னு பேசி புரிய வச்சு தேன் நிலவுக்கு அனுப்பி வைக்கதே முடியுமே தவிர நான் கூட போய் தேன் நிலவு கொண்டாடுற மனநிலைக்கு வர முடியாது. நம்ம 2 பேரும் சும்மா பேருக்கு தேன் நிலவுக்கு போவோம். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புரிதலுக்கான புது தொடக்கம்னு நினைச்சுக்குவோம். அக்கா சொல்லு புள்ள. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ முடியாதுன்னு சொல்லாம செய்யணும். அது எப்படி விஷயம் என்னன்னே தெரியாம முடியாதுன்னு சொல்லுவாங்க? உன்னை கேட்டனா உன் திருவாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் சும்மா இரு சௌந்தர்யா. அவளை ஏண்டி வையிற? என்ன விஷயம் சொல்லு. இன்னைக்கு மாமா உனக்கு போன் பண்ணாரா? எப்பவும் அவர் வேலைக்கு கிளம்புற நேரத்துக்கு எனக்கு போன் பண்ணுவாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கும் பண்ணாரு. அதுக்கு என்ன இப்போ? என்ன சொன்னாரு? என்னத்த சொன்னாரு? எப்பவும் உன் நினைப்பா இருக்கு, தனியாலாம் இந்த வீட்ல இருக்க முடியல, என்னைக்கு பிரச்சனையெல்லாம் சரியாகும், எப்போ சேர போறோம்னு தெரியலன்னு புலம்பிட்டு இருந்தாரு. மாமா புலம்புறத கேட்க உனக்கு கஷ்டமா இருந்துச்சுல? கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுக்கு என்னத்த பண்ண? நீயும் மாமாவும் ஏன் ஒரு டூர் மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு ஒன்னா எங்கேயாச்சும் போய் சந்தோஷமா சுத்தி பார்த்துட்டு வரக்கூடாது? இவளுக்கும் அன்பனுக்கும் மகேஷ் சார் போட்ட பிளான இவன் ஆசுக்கு கோகிலாக்காக திருப்பி போடுற மாதிரி தெரியுதே. என்னக்கா சொல்ற? நாங்க 2 பேர் மட்டும் சுத்தி பாக்க அதெல்லாம் நடக்கிற கதையா புள்ள?
சும்மா எதையாவது அணைத்துக்கிட்டு இருக்காம ரூமுக்கு போ. எனக்கு சோலி கிடக்கு, நான் போய் அத பாக்குறேன். இருக்கா இங்க பாருக்கா. மகேஷ் சாரு முத்தண்ண ஜெயந்தி அக்காவெல்லாம் ஏற்காட்டுக்கு டூர் கூட்டிட்டு போறாரு. அவங்க கூட நீயும் மாமாவும் போனா உங்களுக்குள்ள பேசிக்க நிறைய விஷயம் இருக்கும்ல. மனசு விட்டு பேசிப்புட்டு கொஞ்சம் அந்யோன்யமா இருந்துட்டு வரலாம்ல. அவருக்கும் நீ கூட இல்லங்கிற கவலை கொஞ்சம் போகும். என்னக்கா சொல்ற? முத்துவுக்கும் ஜெயந்திக்கும் மட்டுமா மகேஷ் சார் டூர் ஏற்பாடு பண்ணிருக்காரு? ஆமா, அவங்களுக்கு தானே புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க கூட மகேஷ் சாரும் மித்ராவும் கூட துணைக்கு போறாங்க. ஓ, உனக்காக முத்துவுக்கும் ஜெயந்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச மனுஷன் உன்னையும் அன்புவையும் விட்டுட்டு முத்துவுக்கும் ஜெயந்திக்கும் மட்டும் தேனிலவுக்கு ஏற்பாடு பண்ணாராக்கும். கரெக்ட்டா பாயிண்ட் புடிச்சு பாரு. இங்க தான் நீ நிக்கிற. ஆனந்திக்கு அக்கா நீ ப்ரூவ் பண்ணிட்டக்கா. மகேஷ் சாரு இவங்க 2 பேர் ஜோடிக்கு தான் ஹனிமூன் ட்ரிப் பிளான் பண்ணிருந்தாரு. ஆனா மேடம் தான் எப்பவும் போல எல்லாத்தையும் எடுத்தறிஞ்சு பேசிப்புட்டு இங்க வந்து உன்னை பார்த்ததும் மனசுக்குள்ள ஏதோ தோணி அவளுக்கு பதிலா உன்னையும் அன்பனனுக்கு பதிலா உன் வீட்டுக்காரரையும் அனுப்பி வைக்க பாக்குறா. என்ன ஆனந்தி இதெல்லாம்? அக்கா, நான் இருக்கிற பிரச்சனையில என் கழுத்துல அவர் தாலி கட்ட வச்சு நீங்கெல்லாம் வேடிக்கை பார்த்ததே போதும். இதுல இந்த தேன் நிலவு இதெல்லாம் கொடுமையோட உச்சம்க்கா. என் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை தேடி நான் போயிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல என்னால இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க முடியாது. அது சரியா வராது. அதுக்காக உன் வாழ்க்கை இப்படி மூலையில முடங்கி கிடக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுக்கா. நீயும் சரவண மாமாவும் சந்தோஷமா ஏற்காட்டுக்கு போயிட்டு வாங்க. என் வாழ்க்கை முடங்கி கிடக்கிறத நினைச்சு நீ இவ்ளோ கவலைப்படுறியே, உன் வாழ்க்கை மட்டும் என்ன அப்படியே காத்தாடி கணக்கா ஓடிக்கிட்டா இருக்கு. தாலி ஏறின கழுத்தோட நான் எதுக்குடி உன் கூட கிளம்பி வந்தேன்? உன் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். அது கிடைச்சாதான் நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு சபதம் போட்டுட்டு வந்திருக்கேன். உனக்கு சந்தோஷம் இல்லைன்னு நீ முடிவு பண்ணதுக்கு பிறகு நான் மட்டும் எதுக்குடி சந்தோஷமா இருக்கணும்? அவர் அங்கேயே இருக்கட்டும், நான் இங்கேயே இருந்துக்கிறேன். அக்கா, என்னால உன் வாழ்க்கை பாழான வரைக்கும் போதும்க்கா. சில சந்தோஷம்லாம் ஒரு வயசு போனா திரும்ப வராதுக்கா. என்னைய காரணம் காட்டி அதை நீ இழந்துராத. இந்த ஆனந்தி, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ எங்க கூட வராம நான் எங்கேயும் போக மாட்டேன். ஆனந்தி, இதுக்காக தான் நான் ஆரம்பத்திலே உன்னை ட்ரிப்புக்கு ஒத்துக்கோன்னு சொன்னேன். நீதான் என் பேச்ச கேட்கல. இப்ப பாரு, முத்து ஜெயந்தி மாதிரி நீ வந்தாதான் நாங்களும் வருவோம்னு கோகிலாவும் சொல்லிட்டா. இப்ப என்ன பண்ண போற? உன் ஒருத்தரோட பிடிவாதத்தால எத்தனை பேர் சந்தோஷம் பாதிக்கப்படுதுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இவங்க எல்லாரும் நீ நல்லா இருக்கணும்னு எவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்க. உன் கழுத்துல அன்பு தாலி கட்டணும்னு உன் கல்யாணத்துல அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்த முத்து ஜெயந்தியோட உணர்வை நீ மதிக்கல. கல்யாணம் முடிஞ்சும் உனக்காக உன் கூட வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற உன் அக்காவோட தியாகத்தை பத்தியும் நீ நினைக்கல. அவங்க சந்தோஷத்தை விட உன் பிடிவாதம் தான் உனக்கு பெருசாயிடுச்சு. நீ எப்ப இருந்து இவ்வளவு சுயநலமா மாறின? மகேஷ், ஏன் வார்த்தையால அவளை காயப்படுத்துற? ஆனந்திக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். ஆனந்தி, நீ தினம் தினம் எங்களையே பார்த்துக்கிட்டு எப்பவும் உன் பிரச்சனை பத்தியே யோசிச்சு ரொம்ப சோர்ந்து போயிருக்க. உன் பிரச்சனை தீரணும்னா உனக்கு ஒரு புது தெம்பு வேணும். அது உனக்கு இங்க இருந்தா கிடைக்காது. கொஞ்சம் வெளியே போ. புது இடம், புது மனுஷங்க, புது சூழ்நிலை, இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு புது மனுஷியா தெளிவான ஆனந்தியா திரும்பி வா. உன் எல்லா பிரச்சனையுமே சரியாகும். அன்பு இங்கே உனக்கு உறுதுணையா இருக்கிற மாதிரி அங்கேயும் உனக்கு உறுதுணையா இருப்பாரு. இந்த டூர் உன்னை பொறுத்த வரைக்கும் ஹனிமூன் இல்ல. இந்த மனசு அமைதியாக்க யாத்திரைக்கு போவாங்கல்ல, அந்த மாதிரி நீ நினைச்சுக்கோ. முத்து, ஜெயந்தி, கோகிலா, சரவணன் அவங்க கல்யாண வாழ்க்கையும் தொடரட்டும். நீ உன்னை புதுப்பிச்சுக்க இந்த பயணத்தை பயன்படுத்திக்கோ. ஆமா, இவ்வளவு ரகு பிரச்சனையில இருந்து டைவர்ட் பண்ணதான் இந்த ஹனிமூன் ட்ரிப்பையே பிளான் பண்ண.
அவளை டைவர்ட் ஆக விடாம அங்க போய் இந்த பிரச்சனையை பத்தியே யோசிக்க சொல்றாங்களே இந்த வார்டன். வர கோவத்துக்கு டென்ஷன் ஆகாத மித்ரா. இவ இந்த ஊர்ல இருந்து வெளியூர் போனாதான் அந்த ரகு ஃபாரினுக்கு போக முடியும். அதனால அமைதியா இரு. என்ன யோசிக்கிற ஆனந்தி? சரின்னு தான் சொல்ல. என் அக்கா மாமாக்காகவும் முத்தண்ண ஜெயந்தி அக்காக்காகவும் நான் போறேன் மேடம். சூப்பரு. அப்போ ஓகே, இப்பவே நான் அன்பு, முத்து, ஜெயந்தி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றேன். மித்ரா, இந்த டிராவல், ரூம் புக்கிங் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிடு. நாளை காலையில கிளம்புறோம். ஓகே மகேஷ், நான் பாத்துக்கிறேன். மா, இந்த பிரச்சனை உங்ககிட்ட வந்தாதான் சால்வ் ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு. சரிம்மா, நான் கிளம்புறேன். ஆனந்தி, நாளைக்கு பார்க்கலாம். கோகிலா, கெட் ரெடி. பாய்மா. கோகிலா, கொஞ்சம் என் கூட வாயேன். சிவா, ஹேய் துளசி, ஹாய் சிவா. ஹே துளசி, நீயா இது? ஆள் அடையாளமே தெரியல. அதுக்காக தான் இந்த கெட்டப்பே போட்டிருக்கேன். எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. இப்பதான் எல்லாரும் அவங்க காலேஜுக்கு போனாங்க. அப்புறம் அன்பு ஆனந்தி தங்க போற ஒரு 2 காலேஜ் தள்ளி தான் உனக்கு ரூம் போட்டிருக்கேன். நீ அங்க இருந்தே அவங்கள மானிட்டர் பண்ணிக்கலாம். இல்ல சிவா, நான் இங்க தங்கினா அன்பு மாமா என்ன கண்டுபிடிச்சிருவாரு. இங்க இருக்கிறது எனக்கு சேஃப் இல்ல. நான் வேற ரெசார்ட்ல தங்கிக்கிறேன். வேற ரெசார்ட்ல தங்கினா அப்புறம் எப்படி அவங்களோட பிளான் என்னன்னு உன்னால மானிட்டர் பண்ண முடியும்? சிவா, அவங்கள மானிட்டர் பண்ணதான் நீ இருக்கே. சரி, உன் மாமாக்கும் உனக்கும் ஏதோ அவசரமா கல்யாணம் நடக்க போகுது, அதனால நம்ம காலேஜ்ல யாரையும் இன்வைட் பண்ண முடியாது. பட் சீக்கிரமே உங்க எல்லாரையும் ரிசப்ஷனுக்கு இன்வைட் பண்றான்னு சொன்ன. இப்ப என்னடான்னா அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் வந்திருக்காரு. நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ற. என்னதான் துளசி நடக்குது? என்ன சொல்றது சிவா, எனக்கு நடந்த எல்லாமே துரோகம். உனக்கு தெரியும்ல, நான் என் மாமாவை எவ்வளவு உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன்னு. அதான் தெரியுமே. காலேஜ் டேஸ்ல எத்தனையோ பசங்க உன்னை லவ் ப்ரோபோஸ் பண்ணாங்க. அப்பெல்லாம் அவங்க கிட்ட நீ சொன்ன ஒரே பதில், நான் என் மாமாவை சின்ன வயசுல இருந்தே என் ஹஸ்பண்டா தான் நினைச்சிட்டு இருக்கேன், அவரை தவிர வேற யாரையும் லைஃப்ல நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். அவ்வளவு காதலிச்ச என் மாமாவை தான் அந்த ஆனந்தி என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டா. அவ என் மாமா வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் அவளை மீறி என் மாமா மனசுல என்னால இடம் பிடிக்கவே முடியாது. அதனாலதான் அவளை மொத்தமா ஒழிச்சு கட்ட நான் ஏற்காடு வந்திருக்கேன். நல்ல வேலையா அவங்களோட டூர் கோஆர்டினேட்டரா என் கிளாஸ்மேட் ஆன நீ கிடைச்ச. இல்லனா என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சிவா. டோன்ட் வரி துளசி, உனக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் பண்ணுவேன். முதல்ல இங்க தங்க எனக்கு வேற ஒரு ரெசார்ட்டை ஏற்பாடு பண்ணு. இங்க தங்குனா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயோ துளசி,
இந்த ட்ரெஸ்ல நீ மாஸ்க் போட்டு வந்தோன்னா என்னாலே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? இல்ல சிவா, நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. எனக்கு வேற ஏதாவது ரெசார்ட் போடு. ஓகே, இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல வேற ஒரு ரெசார்ட் இருக்கு. அந்த மேனேஜர் கிட்ட பேசி உனக்கு ஒரு காலேஜ் புக் பண்ணிடுறேன். டிரைவர் கிட்டயே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அவன் உன்னை அங்க கூட்டிட்டு போய் விட்டுருவான். நீ அங்கேயே தங்கிக்கோ. தேங்க்ஸ் சிவா. அப்புறம் மாமாவும் அந்த ஆனந்தியும் எங்கெல்லாம் போறாங்க, அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இரு. புரியுதா? கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். நீ போ. வாங்க. அப்புறம் ரூம்ல எல்லாருக்கும் செட் ஆயிடுச்சுல? யாருக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லையே? சார் என்ன சார் இப்படி கேட்டீங்க? நாங்க இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்ததே இல்ல சார். இவ்வளவு பெரிய ரெசார்ட்ல எல்லாம் தங்கினதே இல்ல சார். நாங்க உங்க ஸ்டாஃப்னு கூட யோசிக்காம உங்க லெவலுக்கு ஒரு வசதியை எங்களுக்கும் பண்ணி கொடுத்துருக்கீங்களே சார். எங்களுக்கு என்ன சார் கம்ப்ளைண்ட் இருக்க போது? நாங்க பயங்கர ஹாப்பி சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹே முத்து, என்ன பேசுற? நான் உங்களை ஸ்டாஃப் மாதிரியா ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நீங்களாம் எனக்கு ஃபேமிலி மாதிரி. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்ன வெளியால் ஆக்கிடாதீங்க. ஓகே? ஓகே சார். சார், நீங்க கேட்டதால சொல்றேன். இங்க வந்ததுல முத்துக்கு மட்டும்தான் கம்ப்ளைண்ட் இல்ல, ஆனா எனக்கும் சகலைக்கும் கம்ப்ளைண்ட் இருக்கு சார். ஆனா அத சொல்ல முடியாது, சொன்னாலும் உங்களால சரி பண்ண முடியாது. அப்படி என்ன கம்ப்ளைண்ட் என்னால சரி பண்ண முடியாத அளவுக்கு? என்ன சகல, 2 பேரும் பண்ணதை சொல்லிடலாமா? சும்மா இருங்க சகல. ஏற்கனவே இங்க புகஞ்சிட்டு இருக்கு, அதுல நீங்க வேற எண்ணெயை ஊத்திக்கிட்டு. என்ன அன்பு, என்னாச்சு? ஐயோ இல்ல, அவர்தான் சும்மா கிண்டலுக்கு சொல்றாரு சார். நீங்க சீரியஸா எல்லாம் எடுத்துக்காதீங்க. அப்படியா சரவணன்? கேக்குறாருல்ல, ஆமான்னு சொல்லுங்க. ஆமா சார். நீங்களாம் படுற கஷ்டத்தை பார்த்தா நான் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்னு நினைக்கிறது கரெக்ட் தான் போல. மகேஷ், அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. நீயே இதெல்லாம் பார்த்து கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? சரவணன், முத்து, சந்தோஷமா தானே இருக்கீங்க? ஆமா 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 ஆமா, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். பார்த்தாலே நல்லா தெரியுது. சார் இப்ப எங்க சார் போறோம்? சிவா வந்ததான் தெரியும் அன்பு. மித்ரா, சிவா எங்க இருக்காருன்னு கேளு. இது மேடம், ஹே, நீங்க கால் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நான் இங்க தான் இருக்கேன். எல்லாம் ரெடியா? கிளம்பலாமா? நாங்க எப்போ ரெடி ஆயிட்டோம் சார். போட்டிங் பண்ணலாம் சார், நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் போனா கூட்டம் வந்துடும், அதுக்கப்புறம் சன் வந்துடும். முதல்ல போட்டிங் போயிட்டு அப்புறம் நம்ம ரோஸ் கார்டன் போலாம். ஓகே, போலாம். சார், எப்படி சார் போட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் வேணும்? எல்லாருக்கும் ஒரே போட்டா வேணுமா, இல்ல கப்பல்ஸ்க்கு தனித்தனி போட்டா வேணுமா? அத சொன்னீங்கன்னா அங்க இருக்கிற போட் பர்சன் தெரிஞ்சவர் தான். நான் கால் பண்ணி எப்படி வேணும்னு சொல்லிடுவேன். எல்லாம் ரெடியா இருக்கும் சார். ஹனிமூன் ட்ரிப்புக்காக தான் எல்லாம் வந்திருக்காங்க. ஜோடி ஜோடியாவே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு ரைட் போயிட்டு வந்துட்டு அப்புறம் சேர்ந்து எல்லாரும் வேணா ஒரு ரைட் போயிட்டு வந்துடலாம். சரிங்க சார், நான் பேசிடுறேன். வாங்க போலாம். யா, வாங்க. என்ன மித்ரா? மகேஷ், ஒரு முக்கியமான கால், நான் பேசிட்டு வந்தேன். ஓகே, மேக் இட் குவிக். சரி. சொல்லுங்க. எங்க மேடம் இருக்கீங்க? நான் எங்க இருந்தா உனக்கு என்னையா? ஷகோட விஷயம் என்னாச்சு? மேடம், அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசணும்னு கால் பண்ணேன். நீங்க மீட்டிங்லயோ இல்ல மகேஷ் சார் கூடயோ இருக்கீங்களான்னு தெரிஞ்சு பேசினா வசதியா இருக்கும்ல. நான் தனியா தான் இருக்கேன், சொல்லுங்க. அத நான் எப்படி சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல மேடம். என்னையா, என்னாச்சு? எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. டைம் இல்ல, எனக்கு மகேஷோட வெளியே போற வேலை இருக்கு. மேடம், இந்த ரகு பையன் இருக்கான்ல, அவன் கெட்ட பையன் மேடம். நீங்க கொடுத்த பணம் அவனுக்கு பத்தாதான்.
நீங்க கொடுத்த 1 லட்சத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு கேக்குறான் மேடம். நாடு விட்டு நாடு போய் வாழ இந்த 1 லட்சம் எப்படி போதுன்னு கேக்குறான் மேடம். என்ன கருணாகரன் விளையாடுறான் அவன்? 1 லட்சங்கிறது அவன் கை செலவுக்கு கொடுத்தது. அது போக மாச சம்பளம் 50,000 கிடைக்கிற மாதிரி ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கேன்ல. வெறும் 30,000 சம்பளத்துக்கு செருப்படி வாங்கிட்டு இருந்தவனுக்கு 50,000 சம்பளம், கை செலவுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா பத்தாதா? எதுக்கு மேல என்ன வேணுமா அவனுக்கு? அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் மேடம். ஆனாலும் அவன் பொண்டாட்டி, பொண்ணு, குடும்பம், சொந்தம், பந்தம் எல்லாத்தையும் மறந்து நாடு விட்டு நாடு போறான்ல. போற இடத்துல என்ன நடக்கும், எப்படி இருக்குன்னு ஒண்ணும் தெரியாது இல்ல மேடம். 50,000 அந்த ஊர் விலைவாசிக்கு பத்துமான்னு தெரியாது. என் பொண்ணுக்கு நான் ஏதாவது பண்ணிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன்னு புலம்புறான் மேடம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மேடம். அதான் உங்களுக்கு போன் பண்ணேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ராஸ்கலுக்கு பாஸ்போர்ட் விசாலாம் ரெடி பண்ணிருக்கேன். இத்தனை நாள் வாயை திறக்காம மூக்கு முட்டுற அளவுக்கு குடிச்சிட்டு இருந்துட்டு இப்ப நாளைக்கு ஊருக்கு போற நேரத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான அவன். சரி, எவ்வளவு எதிர்பார்க்கறான் அவன் இப்போ? அது இங்கதானே இருக்க போறோம்னு நினைச்சிட்டு இருந்துட்டான் மேடம். நீங்க ஒரேடியா இந்த நாட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னதும் அவனுக்கு இப்படி எல்லாம் யோசனை வருது மேடம். அவனே ஒரு குடிகாரன். குடும்பத்தை கண்டுக்காம ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்க பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறவன். அவனுக்கு நீங்க சப்போர்ட்டா? குடிகாரனோ பொறுப்பில்லாதவனோ குடும்பத்தை விட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும் மேடம். சரி, இப்ப எவ்வளவுதான் எதிர்பார்க்கறான்? இன்னும் 1 லட்சம் போட்டு விட்டு அமைதியா இருப்பானா? இல்ல மேடம், கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறான் மேடம். அது எவ்வளவுன்னு சொல்லி தொலைங்க கருணாகரன். 20 லட்சம் மேடம். வாட்? சொல்லு மகேஷ். எவ்வளவு நேரமா கால் பேசிட்டு இருப்ப? எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது அது நம்ம ஆடிட்டர் தான் ஒரு சின்ன டவுட் கேட்டாரு. இத முடிச்சிட்டேன். சார், நான் சொன்னதுல உங்களுக்கு புரிஞ்சதுல? அப்படியே பேசி அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பி விடுங்க. நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். நான் அப்புறம் கால் பண்றேன் சார். மேடம் மேடம் போலாம் மகேஷ். என்ன சார், அமௌண்ட் எவ்வளவு வேணும்னு கேட்டதும் நீங்களே பேசி சமாளிச்சுக்கங்கன்னு கட் பண்ணிட்டாங்க. திடீர்னு மகேஷ் வந்ததும் வேற வழி இல்லாம சமாளிக்கிறதுக்காக சொல்லுது. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பேசுவோம். எப்படியும் கொடுத்துதானே ஆகணும். மித்ராக்கு வேற வழியே கிடையாது. அவங்க பணம் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும் சார். என்ன சார் சும்மா குடிக்காரன் பொம்பளை பின்னாடியே சுத்துறா மரியாதை இல்லாம பேசுறாங்க. நான் அப்பயே கேட்டிருப்பேன். நீங்க வேற என் வாயை பத்திட்டீங்க சார். டேய், இப்ப உனக்கு 20 லட்சம் பணம் முக்கியமா இல்ல நல்லவன்னு சர்டிபிகேட் முக்கியமா? பணம் தான் சார் முக்கியம். அப்ப பொத்திக்கிட்டு இரு. அதெல்லாம் ஓகே சார். அந்த மூலிகை சாருக்கு என்ன சார் ஆச்சு? டேய், காய்ச்சறாங்கடா. கிடைக்கும், அலையாத. வா, அது வரைக்கும் ஏற்காட்டை சுத்தி பார்த்துட்டு வருவோம். வா. இந்த ஆளு மூலிகை சாருக்கு வாங்கி தருவானா மாட்டானா? ஏய் மூதேவி, வாடா. வரேன் சார். சார், நீங்க கேட்ட மாதிரி எல்லாருக்கும் தனித்தனியா பெடலிங் போட் ரெடி பண்ணியிருக்கேன். பெடல் பண்ணிட்டு நீங்க லேக்கை சுத்தி பார்த்துட்டு வரலாம் சார். பட் இந்த தடவை அவங்க வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இவங்க வந்துட்டாங்க. அவங்க போட்டிங் போகணும்னு ஆசைப்படுறாங்க. தனியா போறதுக்கு பயப்படுறாங்க. சோ நீங்க யாராவது கூட போனா நல்லா இருக்கும். ஏங்க, உங்களுக்கு தான் அவங்கள ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு சொல்றீங்களே, நீங்க கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்சிட்டு வரலாமே. இல்லங்க, லேடிஸ் யாராவது கூட போனாங்கன்னா அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம அடுத்தடுத்து உங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. அதனால நீங்க யாராவது கொஞ்சம் கூட போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்.
நான் வேணா போறேன். ஏய், நீ வேணா புள்ள, நான் வேணா போறேன். நீங்க வேணாம்மா, ஆனந்தி தான் வரணுமா? ஏன் அது என்ன ஆனந்தி தான் வரணும்? ஆ, அது அது வந்து அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க ஏன் மாஸ்க் போட்டிருக்காங்க? அவங்க வாயை திறந்தாலாம் பேச மாட்டாங்களா? ஹெல்ப்புக்கு கூட அடுத்தவங்க கிட்ட தான் கேட்பாங்களா? இல்ல மேடம், அவங்களால பேச முடியாது, அவங்களுக்கு பேச்சு வராது. ஓ, பாவம். ஏன், எதனால பேச முடியாது? சின்ன வயசுல அவங்களுக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி கழுத்துல வேற மேஜரா அடிபட்டிருக்கு. அப்பத்துல இருந்தே குரல் போச்சு, அதான் செய்கையிலே பேசுறாங்க. அதுவும் இல்லாம அவங்க உதட்டு பகுதியில பெரிய தழும்பாயிருக்கு. யாரும் தன்னை பார்த்து எதுவும் நினைச்சிடக்கூடாதுன்னு தான் அவங்க மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? அதான் நாங்க யாராவது வரோம்னு சொல்றோம், ஆனா அவங்க ஆனந்தி தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஆனந்தியை பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரியே இருக்கான். அதான் ஆனந்தி கூட இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க. என்னங்க இது, ஆனந்தி எப்படிங்க வருவா? அக்கா விடுக்கா, 10 நிமிஷம் தானே. ஒரு பொண்ணு துணைக்கு கூப்பிடுறாங்க, எப்படி போகாம இருக்கிறது? நான் போயிட்டு வரேன்க்கா. ஆனந்தி, உனக்கு சோள கதிர் வாங்கி தரேன்னு சொன்னேனே. நீங்க போய் எங்க சோளம் வாங்கி வைங்க, நான் வந்து சாப்பிடுறேன். சார், நீங்க வேணா போய் சோளம் வாங்குங்க சார், நான் இருந்து உங்களை கூட்டிட்டு வரேன். வா, பார்த்து பத்திரம். ம், வாங்க வாங்க. கை கொடுங்க. படகுல போறது பிடிச்சிருக்கா? இப்பதே முதல் தடவை படகுல போறீங்களா? ஓ, 3 தடவை போயிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு இதெல்லாம் புதுசு இல்ல. ஆனா நான் இப்பதே முதல் தடவை வாரேன். எனக்கு பாண்டின்னு ஒரு கூட்டாளி இருக்கிறான். உங்களுக்கு எப்படி வாய் பேச வராதோ அந்த மாதிரி அவனால நடக்க முடியாது. ஆனா நான் அவனுக்கு கட்டக்கால் வாங்கி கொடுத்திருக்கிறேன். இப்ப நல்லா நடக்கிறான். உங்களை பார்த்ததும் எனக்கு அவன் ஞாபகமே வந்துச்சு. அதே கூட வாரேன்னு சொன்னேன்.
இதான் சரியான நேரம். இவ கதையை முடிச்சிட வேண்டியதான். ஐயோ எங்க எங்க என்னாச்சுங்க? எங்க என்னாச்சு? ஐயோ என்னாச்சுங்க? வலிப்பு வந்துருச்சா? என்னாச்சுங்க உங்களுக்கு? ஐயோ எங்க என்னாச்சுங்க? எங்க இருங்க. ஐயோ எங்க எனக்கு பயமா இருக்குது. ஐயோ என்னங்க இது வலிப்பு மாதிரி இருக்குது. நான் என்ன பண்றது? ஐயோ ஐயோ எங்க ஐயோ ஏங்க போட்டு கவிழ்ந்துற போது பாத்து பொறுமை பொறுமை. ஐயோ ஏங்க பொறுமை ஏங்க 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 நீங்க என்ன தள்ளுறீங்க? ஏங்க வேணாங்க ஏங்க பாத்து. ஐயோ நான் விழுந்துற போறேன். ஐயோ பாத்துங்க. ஐயோ என்னை தள்ளாதீங்க. ஏங்க 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 பயமா இருக்குது. நான் விழுந்துற போறேன். காப்பாத்துங்க. ஐயோ நான் விழுந்துருவேன். கடவுளே. ஐயோ ஐயோ ஏங்க நான் விழுந்துற போறேங்க. இல்ல பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. சார் எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. நான் போய் ஆனந்தியை பார்த்துட்டு வரட்டேன். ஓகே இரு, நானும் வரேன். வாங்க. மித்ரா ப்ளீஸ் ஹோல்ட் திஸ். ஏங்க அந்த இரும்பை பிடிச்சுக்கோங்க. என்னை விடுங்க. ஐயோ ஐயோ ஏங்க பாத்து பாத்துங்க. நான் விழுந்துருவேங்க. யாராவது காப்பாத்துங்க. ஐயோ ஆமா ஆமா. மகேஷ் ஆ? வா. ஃபோன் பேசிட்டியா? பேசிட்டேன். செல்ஃபி எடுத்துக்கலாமா? வேற எங்கேயாவது போய் எடுத்துக்கலாம். வாங்க. பார்த்தங்க. ஒரு இடத்துக்கு போனோம், இந்த பக்கம் போலாம். இந்த பக்கமா சார்? ஆமாண்டா. என்ன சார் ஏடிஎம் கூட்டு வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்லடா, கையில இருந்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு. அதான் உன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 2000 ரூபாய் பணம் அனுப்புறேன். உன் ஏடிஎம் கார்டுல எடுத்து கொடு. சார் உங்க ஏடிஎம் கார்டு எங்க சார் போச்சு? என்ன எடுத்து கொடுக்க சொல்றீங்க? ஏய், என் ஏடிஎம் கார்டு சென்னையிலே மறந்து வச்சுட்டேன்டா. அதனாலதான் உன்னை எடுத்து தர சொல்றேன். என்ன சார் இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? சரி அனுப்பி விடுங்க. இந்த பன்னாடையோட ஏடிஎம் பின் தெரிஞ்சுக்க இவன் பேசுறதெல்லாம் பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் நேரம். டேய் அனுப்பிட்டேன், எடுத்துக்குறா. சரி சார். வா. சார் நீங்க எங்க வரீங்க? ஏடிஎம் குள்ளடா. நான் தானே பணம் எடுக்க போறேன். நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? டேய் என்னையே சந்தேகப்படுறியா? சார் இந்த பண விஷயத்தை நான் யாரையும் நம்ப மாட்டேன். நீங்க இங்கே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிங்களா? சரி சரி போ. எப்படியாவது பின் நம்பர் தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா உஷாரா இருக்கானே வரம்போக்கு. இப்ப இவன் பின் நம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றது? ஏடிஎம் பின் சேவ் பண்ணி வச்சிருக்கான். பின் நம்பர் 02 02. இதான் உன் பின் நம்பராடா? சார் 2000 ரூபாய்.
தேங்க்ஸ்டா வா போலாம். போட்டிங்க்கு போன இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பை காட் கிரேஸ் எதுவும் தப்பா நடக்கல. ஆனந்தி, இனிமே நீ தனியாலாம் எங்கேயும் போகாத. அன்பு கூட சேஃபா இரு. சரிங்க சார். அப்புறம் என்ன சார், இதுக்கப்புறம் வெளியில எல்லாம் போறது இல்லல்ல, ரூம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா சார்? யோ முத்து, ஆ? நிஜமாவே நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் தான் எடுப்பியா? யோ, உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கலன்றதுக்காக என்ன ஏன் சும்மா நோண்டிக்கிட்டே இருக்க? ஏய், ஒரு டைம் பாஸ் வேணாமா முத்து? யோ, உனக்கு டைம் பாஸ் ஆவறதுக்காக என்ன டார்ச்சர் பண்ணுவியா? யோ முத்து, அன்னைக்கு நைட்டு உன் பைக் எனக்கு கொடுத்து என்ன டார்ச்சர் பண்ணேல? ஏங்க சும்மா இருங்க, ஏன் அவரையே கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? மகேஷ் சார், இதுக்கப்புறம் எங்கேயாவது போவோமா இல்ல இங்கதான் ரூம்லயே இருப்போமா? இப்போதைக்கு இங்க தான் இருக்க போறோம். ஈவினிங் கேம்ப் ஃபயர் பார்ட்டி இருக்கு. இன்னைக்கு டின்னருக்கு பார்பிக்யூ ரெடி பண்ண போறோம். அப்படின்னா என்ன சார்? ஆனந்தி, இந்த கறியை சுட்டு சாப்பிடுறது தான் பார்பேக்யூங்கிறது. ஓ அப்படியா ஆமா ஆனந்தி, அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம லஞ்ச் சாப்பிடலாம். வாங்க போலாம். சார், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நான் கொஞ்ச நேரம் போய் படுத்துக்கவா? ஏன் ஆனந்தி, என்ன பண்ணுது? டாக்டர்கிட்ட போலாமா? இல்ல இல்ல, அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் அசதியா இருக்குது. இந்த ஊரு குளிர்ல வேற புதுசா இருக்குது, அதே ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் படுத்தா போதும். நீங்களாம் போய் சாப்பிட்டு வாங்க. சரி, நான் உனக்கு ஒரு சூப் சொல்றேன். இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே தானே? சரிங்க சார். சரி, நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். அக்கா, நான் ரூம்ல இருக்கிறேன். வேற ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? கால் கொஞ்சம் லேசா வீங்கின மாதிரி இருக்குதுக்கா. நடக்க கொஞ்சம் சிரமமா இருக்குது. என்னடி திடீர்னு இப்படி சொல்ற? கோகிலா, இந்த மாதிரி நேரத்துல இப்படிதான் இருக்கும். சரியாயிடும். ஆனந்தி, நீ போய் ரெஸ்ட் எடு. சரியா? ஏய் ஜெயந்தி, என்ன இந்த மாதிரி நேரத்துல இப்படித்தான் இருக்குன்னு சொல்ற? ஆனந்திக்கு என்ன? அன்பு, அவ கர்ப்பமா இருக்கால, இந்த மாதிரி நேரத்துல கால் வீங்கதா செய்யும். அப்புறம் அதுவே சரியாயிடும். ஜெயந்தி, எனிதிங் சீரியஸ்? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அது சாதாரணமா வர்றதுதான். சரியாயிடும். சார், இப்ப நம்ம போய் லஞ்ச் சாப்பிடலாமா எப்படி சார்? சார், நான் ஆனந்தி கூட இருக்கேன் சார். லஞ்ச் சாப்பிட வரல? இல்ல சார், எனக்கும் சாப்பிட்ற ஃபீல் இல்ல. ஓகே அன்பு, ஆனந்தி சாப்பிடாதப்போ நீ மட்டும் எப்படி சாப்பிடுவ? முக்கியமா நீ ஆனந்தியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்கோம். நீ ஆனந்தி கூட இரு. நான் உங்களுக்கு வேற ஒரு ஸ்பெஷல் சூப் ஆர்டர் பண்ணி அனுப்பி விடுறேன். சரிங்க சார். ஓகே, லெட்ஸ் கோ. சரிங்க சார். அப்புறம் வா, போக்குவரத்து கழகம். கோகிலா, நம்ம ஹஸ்பண்ட் கூட நம்மெல்லாம் ஒன்னா இருக்கிறது பெரிய விஷயமே இல்ல. ஆனந்தி இவ்ளோ தூரம் அன்பை ஒதுக்கி வைக்க நினைக்கும் போதும் அவளுக்காக துடிக்கிறான் பாத்தியா? அதுதான் நம்ம எல்லார விட ரொம்ப நெருக்கமான பாசம். ஆமா ஜெயந்தி, அன்பு மாதிரி ஒருத்தர் புருஷனா கிடைக்க ஆனந்தி ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். இத அவ சீக்கிரமா புரிஞ்சுக்கணும். வா, சரி போ.